الحمد لله الذي أنعم علينا بالإيمان وهدانا إلى دين الإسلام والصلاة والسلام على سيدنا محمد الذي أنزل عليه الفرقان وأرسلت إليه الأحكام وعلى آله وأصحابه الذين فازوا بالرضوان وسعدوا في الدارين بالاعتصام. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير. وقال النبي صلى الله عليه وسلم: من لبس ثوب شهرة في الدنيا ألبسه الله ثوب مذلة يوم القيامة. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இறைவனை அஞ்சி பயந்து வாழும்படி ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் உபதேசம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கும் பல்வேறு அருட்கொடைகளில் ஈடு இணையற்ற தனிப்பெரும் ஒரு அருட்கொடை என்பது ஆடையாகும். மனித இனத்துக்கு மட்டும்தான் ஆடையை தான் விரும்பியபடி வகை வகையாக அணிந்து கொள்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா தனது திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அடியார்கள் மீது அவன் புரிந்திருக்கும் அருள் கொடைகளை பட்டியலிடுகிற போது ஆடை வழங்கிய அருள் கொடையை பற்றியும் அல்லாஹு தஆலா பல இடத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறான். ஒரு இடத்தில் وَجَعَلَ لَكُمْ سَرَابِيلَ تَقِيكُمُ الْحَرَّ وَسَرَابِيلَ تَقِيكُمْ بَأْسَكُمْ, வெப்பத்திலிருந்து குளிரிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய சட்டைகளை உங்களுக்கு அல்லாஹ் ஆக்கி அருள் புரிந்திருக்கிறான். மேலும் யுத்த களத்தின் போது, சண்டையின் போது எதிரிகளுடைய ஆயுதங்களிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய பாதுகாப்பு கவசங்களான உருக்கு சட்டைகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா நினைவுபடுத்துவான். மற்ற உயிரினங்கள் வெப்பத்திலிருந்தோ குளிரில் இருந்தோ தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு ஏற்ற அமைப்பிலே அல்லாஹு தஆலா அதனுடைய தோலை கட்டியானதாகவோ அல்லது அதனுடைய உடலில் முடிகளை அடர்த்தியானதாகவோ கொடுத்து ஆடைகளற்றதாக, ஆடைகளின் தேவையற்றதாக ஆக்கி வைத்திருக்கிறான். மனிதனத்தை அவ்வாறில்லாமல் உடல் முழுக்க முடி அதிகரித்து அடர்த்தியாக இருந்திருக்குமானால் மனிதனுடைய தோற்றம் பார்ப்பதற்கே அலங்கோலமாக இருந்திருக்கும். அவ்வாறு இல்லாமல் அல்லாஹு தஆலா மனித இனத்தை ஆடையின் மூலம் அலங்கரித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறான். ஆடை அணிதல் என்பது அல்லாஹுடைய ஒரு நிஅமத், அல்லாஹுடைய ஒரு அருள் பாக்கியம் என்பதனால்தான் அதை அனுபவிக்கிற போது துஆ ஓதும்படி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி கஸானி மா உவாரி பிஹி ஔரதி வ அதஜம்மலு பிஹி ஃபீ ஹயாதி. என்னுடைய மானத்தை மறைத்து விடக்கூடிய ஆடைகளை வழங்கிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். எந்த ஆடையின் மூலம் என்னுடைய வாழ்நாளிலே நான் என்னை அழகுபடுத்திக் கொள்வேனோ அப்படிப்பட்ட ஆடையை வழங்கிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று புத்தாடை அணியும் போது ஒருவர் இந்த துஆவை ஓதுகிறார். தன்னிடத்தில் இருந்த பழைய ஆடையை தர்மம் செய்து விடுகிறார் என்றால் அல்லாஹுடைய பாதுகாப்பு அவருக்கு கிடைத்து விடுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதே போல எந்த நேரமும் ஆடை அணியும் போதெல்லாம் ஓதுவதற்கென்றும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை கற்றுத்தந்தார்கள். இந்த துஆவுடைய துவக்கம் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பமாகிறது. பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு கற்றுத்தரப்பட்ட துஆக்கள் எதுவாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று துவங்குவது அல்லாஹுடைய அருள் கொடையையும் அல்லாஹுடைய நிஅமத்தையும் அனுபவிக்கின்ற சந்தர்ப்பத்தில்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். தூங்கி எழுந்திருக்கிற போது ஓதக்கூடிய துஆவாக இருந்தாலும் சரி, சாப்பிட்டு முடித்த பிறகு ஓதக்கூடிய துஆவாக இருந்தாலும் சரி, மலம் ஜலம் கழிப்பது போன்ற நம்முடைய சுய தேவையை நிறைவேற்றிவிட்டு வெளியே வரும்போது ஓதக்கூடிய துஆவாக இருந்தாலும் சரி, எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த புகழோடு துவங்குகிறது. எல்லாவற்றையும் நாம் சிந்தித்து பார்ப்போமேயானால்
அல்லாஹுடைய நிஅமத்தை அனுபவித்ததற்கு பிறகு இந்த துஆவை நாம் ஓதுகிறோம். அந்த வரிசையில் ஆடை அணியும் போதும் இதை ஓதச் சொல்வது அல்லாஹுடைய அருள் கொடைதான் ஆடை என்பதை நிரூபித்து காட்டுகிறது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, ஆடை மூலம் மனிதனுக்கு மரியாதை கிடைக்கிறது. ஆள் பாதி ஆடை பாதி என்ற தமிழ் பழமொழிக்கேற்ப அரபியில ஒரு பழமொழி உண்டு. அன்னாசு பில் லிபாசி, மனிதன் ஆடையை பொறுத்தே கௌரவிக்கப்படுகிறான். அவன் உடுத்திருக்கும் ஆடையை பொறுத்து பங்கரையானதாக, அவன் ஒரு வழிப்போக்கு என்பதை அறிந்து கொள்பவர்களும் உண்டு. அவன் அணிந்திருக்கும் ஆடையை பார்த்தே இவன் ஒரு விவரமானவன், இவன் ஒரு பட்டதாரி என்பதை அறிந்து கொள்வதும் உண்டு. ஆடையை பார்த்தே இவர் நல்லொழுக்க சீலர் என்பதை புரிந்து கொள்வதும் உண்டு. இதைத்தான் அன்னாசு பில் லிபாஸ், மனிதன் ஆடையை பொறுத்தே கௌரவிக்கப்படுகிறான், கணிக்கப்படுகிறான் என்கிறது அரபி பழமொழி. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடை விஷயத்தில் தகுதிக்கேற்ற தரமான ஆடைகளை அணிவித்துக் கொள்வதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். ஒரு சஹாபி மட்டமான மிகவும் விலை குறைந்த தரம் குறைந்த ஆடையை அணிந்து வருவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தபோது, அலக மாலுன், உன்னிடத்தில் செல்வம் இருக்கிறதா, அல்லாஹுடைய அருள் வளம் உனக்கு இருக்கிறதா இல்லையா என்று கேட்டார்கள். அந்த சஹாபி, ஆம், அல்லாஹ் எனக்கு இன்னென்ன மாதிரியான பொருள் வளத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியென்றால் உன்னிடத்தில் இருக்கிற பொருள் வளம் உன் ஆடையில் வெளிப்படட்டும் என்றார்கள். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸில், இன்னல்லாஹ யுஹிப்பு அன் யுரா அஸரு நிஅமத்திஹி அலா அப்திஹி, தன்னுடைய அருள் பாக்கியத்தின் அடையாளம் ஒரு மனிதனிடத்தில் வெளிப்பட வேண்டும், காணப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புவதாக கூறினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் நமக்கு பிடித்த, நாம் தரமானது என்று கருதக்கூடிய நல்ல உயர்தர ஆடைகளை அணிவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதில் பெயருக்கோ புகழுக்கோ பிறர் பார்க்க கவர வேண்டும் என்பதற்காக வேண்டியோ அந்த நோக்கத்திற்காக வேண்டி ஆடை அணிவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்துள்ளார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், மன் லபிஸ ஸௌப ஷுஹ்ரத்தின் ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் யார் பகட்டு ஆடையை அணிவாரோ, அல்பஸஹுல்லாஹு ஸௌப மதல்லதி யௌமல் கியாமா, கியாமத்து நாள் அன்று கேவலம் என்னும் ஆடையை அல்லாஹு தாலா அணிவிப்பான். இந்த உலகத்தில் பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக, பிறரை கவர வேண்டும் என்பதற்காக வேண்டி பகட்டு ஆடையை மாட்டிக்கொண்டவன் கியாமத்து நாளையிலே கேவலம் அவனை ஒட்டி கொள்ளும் என்று கூறுகிறது இந்த நபிமொழி. கண்ணியமான தோற்றமளிக்கும் ஆடையை தேர்வு செய்ய வேண்டும், அந்த ஆடை அணிவதிலும் நம்முடைய நோக்கம் சரியானதாக இருக்க வேண்டும் என்கிறது இந்த ஹதீஸுகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரைகளும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடை விஷயத்திலே நமக்கு கூறியிருக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ், இல்பசு மின் சியாபிக்குமுல் பயால், உங்களுடைய ஆடைகளிலே வெண்ணிற ஆடைகளை அதிகமாக அணியுங்கள். ஃபஇன்னஹா மின் கைரி சியாபிக்கும், அதற்கிடையிலே வகஃபினு ஃபீஹா மௌத்தாக்கும், அந்த வெள்ளை நிற ஆடையிலே உங்களில் மௌத்தானவர்களை நீங்கள் அடக்கம் செய்யுங்கள், பொதிந்திடுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கான காரணத்தை கூறுகிற போது, ஃபஇன்னஹா மின் கைரி சியாபிக்கும், அது உங்களுடைய ஆடைகளிலே மிகச் சிறந்த ஆடை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒரு மனிதர் தான் ஈடுபாடு கொள்ளும் தொழிலுக்கு ஏற்ற கலர் வகை ஆடைகளை அணிந்த போதிலும் அதிகமான சந்தர்ப்பங்களிலே வெள்ளை நிற ஆடைகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபிலே ஆடைகளை 3 வகைப்படுத்தி கூறுகிறான். யா பனி ஆதம கத அன்சல்னா அலைக்கும், ஆதமுடைய மக்களே, கத அன்சல்னா அலைக்கும் லிபாஸன் யுவாரி சவ்ஆதிக்கும், உங்களுடைய மானங்களை மறைக்கின்ற அத்தியாவசிய ஆடைகளை அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிந்திருக்கிறான். வரீஷா, உங்களை அலங்கரித்துக் கொள்ளும் அழகு தர ஆடை வகைகளையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு அருளி இருக்கிறான். இப்படி மனிதன் தன்னுடைய அங்க அவயங்களை மறைத்து தன்னை கௌரவப்படுத்தி கொள்ளக்கூடிய ஆடைகளை அணிந்தாலும் கூட, வலிபாசு தக்குவா தாலிக ஹைர், மனிதனுடைய பாவங்களிலிருந்து மனிதனை தடுக்கக்கூடிய, மனிதனுடைய குற்றங்களை மறைக்கக்கூடிய,
இரையச்சம் என்னும் தக்வா என்கிற ஆடைதான் மிகச்சிறந்த ஆடை என்று குர்ஆன் ஷரீஃப் சொல்கிறது. அத்தகைய தக்வா என்னும் ஆடை அது நோம்பின் மூலமாக கிடைக்கப்பெறுகிறது. இன்று நாம் நோன்பு பெருநாளைக்காக வேண்டி வகை வகையான ஆடைகளை தேர்ந்தெடுத்து உடுத்தி இருக்கிற நாம் அல்லாஹ்வினால் சிறந்த ஆடை என்று அறிமுகப்படுத்தப்பட்ட தக்வா என்னும் ஆடைக்கு உரியவர்களாகிவிட்டோமா, அந்த ஆடையை பெற்றுவிட்டோமா என்ற சிந்தனை நமக்கு மிக முக்கியமானதாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள் கொடைகளை எண்ணி பார்த்து நன்றி செலுத்தக்கூடிய, அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு பணிந்து பயந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அங்கீகரிப்பானாக. பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் பில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீம் மலிகுன் கதீம் பர்ரு ரഊஃபுர் ரஹீம் வ ரப்புன் ஹலீம்.